வணக்கம், வெல்கம் டு ஈடே டிவி பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டோவை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பேசஞ்சர் ஆட்டோ கிட்ட தான் நம்ம நிற்கிறோம். ஸோ திண்டுக்கல் ஏரியாவில் இங்கே காளிமுத்து அப்படிங்கிறவர் வந்து ஒரு 8 மாதமாக இந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவரை நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், என்ன மாதிரி ப்ராஃபிட் கிடைக்குது, என்னென்ன மாதிரி இன்னும் விஷயங்கள் இருக்குது, ஸோ ஏன் வண்டிக்கு பதிலாக வந்து கால் டாக்ஸி பதிலாக வந்து ஏன் ஆட்டோ ஓட்டுறீங்க, அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பார்க்குற உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்து ஆட்டோ வாங்கி ஓட்டணும் அப்படின்னா நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க நம்ம அவரை மீட் பண்ணலாம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நீங்கள் இந்த ஆட்டோ வந்து எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? நான் இப்போதான் ஒரு எட்டு மாதம் ஆச்சு. 8 மாதம் ஆச்சு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஒட்டஞ்சத்திரம் ஏரியாவில் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஒட்டஞ்சத்திரம் ஏரியாவில் முதல்ல இருந்தே இருக்கேன். ஆட்டோ வந்து இப்போ 8 மாதம் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இந்த ஆட்டோ வாங்குறதுக்கு எவ்வளோ ஆச்சு? இப்போ ஆக்சுவலாக ஷேர் ஆட்டோ இல்லை, இது பேர் வந்து ஷேர் ஆட்டோ இல்லைங்க. அதுக்கு ஷேர் ஆட்டோக்குள்ள இன்னும் பர்மிஷன் இல்லை. ஓ சரி. இது வந்து பேசஞ்சர் ஆட்டோ தான். பேசஞ்சர் ஆட்டோவிலே பெரிய வண்டி, அவையிலேயே வந்து பெரிய வண்டி. ஓகே ஓகே. பெரிய வண்டி அந்த லக்கேஜ்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். சரி, கஸ்டமர் லக்கேஜ் கொண்டாந்து வச்சுக்கலாம். சரி சரி. மற்றபடி அந்த வண்டிக்கு என்ன அளவோட அதே இந்த வண்டிக்கு ஒரு ஆள் வேணா சேர்த்து கொடுக்கலாம். அந்த வண்டிக்கு நார்மல் ஆட்டோவுக்கு எவ்வளோ, அதை விட ஒருத்தர் வேணா சேர்த்து வருவாங்க. அதில் வந்து 3+1. சரி. அந்த வண்டிக்கு 3 தான் கொடுக்குறாங்க. இதுல ஒரு ஆள் சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு ஆள் +ஆர் மைனஸ் சேர்த்துக்கலாம். அந்த வண்டியில லக்கேஜ் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. அது பல ஸ்கூல் பிள்ளைன்னா ஒரு 5 பேர் ஏற்றிக்கலாம். 5 பேர் வரைக்கும் அலோடுங்க. சரி சரி. 5 பேர் ஏற்றிக்கலாம். 5 பேர் ஏற்றிட்டு நல்லா பொதுவாக இது சிட்டியில் வந்து ஷேர் ஆட்டோ இதான் ஷேர் ஆட்டோவா அவங்க இந்த மாதிரி தான் சொல்லிக்கிறது இல்லை. டிஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் பேசஞ்சர் ஆட்டோவுக்கும் ஷேர் ஆட்டோவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு? அப்படி இல்லைங்க. ஷேர் ஆட்டோ முதல்ல வந்து ஷேர் ஆட்டோ கொடுத்துருந்தாங்க. அது வந்து டிக்கெட் எங்கே ஏறினாலும் 10 ரூபா தான். ஓ சரி சரி சரி. வண்டி போயிட்டே இருக்கு, நீங்க பஸ் மாதிரி எங்க கை அமிச்சு ஏரியாங்கன்னா அது வந்து ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. சரி சரி. இப்போ அதுக்கு வந்து இங்க பர்மிஷன் இல்லை. அது இன்னும் பெரிய பெரிய டவுனுக்குள்ள இருக்கு. இங்கெல்லாம் வந்து மினிமம் வந்து 50 ரூபா. சரி. அதே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்குள்ள வாங்கணும். கோட்டாந்தத்தில் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஜிஹெச் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரணும்னா 100 ரூபா வாங்கணும். அது 2-2.5 கிலோமீட்டர். அதுக்கு வந்து 100 ரூபா வாங்கிக்கலாம். இதே நீங்க ஒட்டாந்தத்துல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா செக் போஸ்ட் வரைக்கும் போனோம்னா 50 ரூபா தான் வாங்குவோம். ஏன்னா அது ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். ஒரு 1.5 கிலோமீட்டர். இந்த ஆட்டோ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க? இதுக்கு வந்துங்க இந்த ஆட்டோவோட ஹோல்சேல் பிரைஸ் மொத்த டோட்டல் பிரைஸ் வந்து என்ன கம்பெனி, என்ன பிராண்ட் இது? அபேங்க. அபே. சரி. ஆட்டோ பேர் அபே. வந்து அபே டிஎக்ஸ் ஆட்டோவில். ஓகே ஓகே ஓகே. இதுல வந்து அவங்க கம்பெனி பிரைஸ் வந்து நான் எடுக்கிறப்ப 3,97,000 ரூபா எல்லாம் சேர்த்து. ஆன் ரோடுக்கு வர்றப்ப 3,97,000 ரூபா. சரி சரி. நம்ம வந்து அந்த பேசிக் அமௌண்ட் எவ்வளவு கட்டணுமோ அதை மட்டும் கட்டணும். டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டுச்சுனாங்களோ அதை கட்டிட்டு மாசம் மிச்சத்துக்கு வந்து பேங்க்ல லோன் போடுறோம். இப்போ இது வந்து பேசஞ்சர் பிளஸ் சொல்றீங்க. எனக்கு அந்த சின்ன வண்டி வந்து இன்னும் கம்மியா வருமா? சின்ன வண்டி வந்து அது வந்து இன்னும் கம்மியா வரும். இதை விட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கம்மியா வரும். அப்படியா? ஆமா. இப்போ 3,97,000 அது 2,97,000 அந்த ரேஞ்ச் தான் வரும். சரி சரி. அதுல வந்து உங்களுக்கு ஆளு 3 பேர் தவிர மேல ஏற்ற முடியாது. இது அப்படி இல்லை. சரி. ஆளு ஏத்திக்கலாம், லக்கேஜ் வச்சுக்கலாம். சரி. மற்றபடி நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குன்னு வைங்களே, பேசஞ்சருக்கு பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கு. இது எப்படி இப்போ அது வந்து இது டீசலா பெட்ரோல் எதுல ஓடுது? இது வந்து டீசல் வண்டிங்க. டீசல் வண்டி. இது வந்து டீசல் வண்டி. சரி ஓகே. அது அந்த வண்டி வந்து பெட்ரோல், எல்பிஜி, புதுசா சிஎன்ஜி விட்டுருக்காங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி இதுலயே வந்து சிஎன்ஜி வண்டி வந்துருச்சு. சிஎன்ஜி வந்துருச்சு. இதுலயே வந்துருச்சுங்க. நம்ம எடுக்கிறப்ப இல்ல. சரி. நம்ம ஏரியாவில் என்ன சிஎன்ஜி பங்க்னா அப்போ அலோட் பண்ணல. சரி சரி. அதனால வந்து இப்போதைக்கு டீசல் வண்டி மட்டும் தான். எது பெஸ்ட் சார்? இப்போ இது வந்து ஒரு டீசல் வண்டின்றீங்க, 1 லிட்டர்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும் என்ன? இது வந்துங்க கம்பெனிக்காரங்க சொல்ற மைலேஜ் 36 சொல்றாங்க. 36. சரி. 36 சொல்றாங்க. ஓகே. நம்ம மெயின்டெனன்ஸ்னா ஆயில் சர்வீஸ், இன்ஜின் மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டா வச்சிருந்தோம்னா அவங்க சொல்ற மைலேஜ் குறையாது. சரி. நம்ம அந்த ஆயில் டயத்துக்கு மாத்தல ஒரு அது கணக்கு எப்படி இருக்கு? அது கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் சொல்லி. காருக்கு மாதிரி தான். அதே கார் மாதிரி தான் 5000 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. 5000 கிலோமீட்டர் பிளஸ் ஒரு 1000 கிலோமீட்டர் வச்சா ஓடலாம். சரி. ஒரு இன்னொரு 500 கிலோமீட்டர் சேர்த்து ஓடலாம். ஆனா அது தாண்டி ஓடுச்சுன்னா அப்ப இன்ஜின் லைஃப் கம்மியாகுதுல்ல. ஓகே. ஆமா. இப்போ இதே பெட்ரோல்னா எப்படி? பெட்ரோல்னா வந்து உங்களுக்கு அது மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி.
கம்மியா இருக்குமோ? அது ஆயில் சர்வீஸ் அதெல்லாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு இதை விட அதிகமா இருக்குன்னு வைங்களேன். சரி சரி. இதை விட அப்படியே டபுள் மடங்கா இருக்கு கிலோமீட்டர்லாம். ஆனா அது வந்து பெட்ரோலுங்கிறதுனால வந்து அது வந்து மைலேஜ் அதிகமா கொடுக்குமா? மைலேஜ் வந்து மைலேஜ் ஈக்குவல் தான். மைலேஜ் அதெல்லாம் வந்து ஒரு 20, பெட்ரோலுக்கு ஒரு 20-22 கிடைக்கும். அவ்வளவுதான். எல்பிஜிக்கு வந்து ஒரு டேங்க் ஃபுல் பண்ணா ஒரு 300 ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம அந்த சின்ன வண்டி பற்றி தெரியல. சரி சரி. இதோட மெயின்டெனன்ஸ் கம்மி. அது இதுக்குன்னா டீசல் வண்டினா மெயின்டெனன்ஸ் பண்ணித்தான் ஆகணும். நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணாம விட்டீங்கன்னா அப்புறம் இன்ஜின் வந்து ஓவரா ஆயில் குடிக்க ஆரம்பிக்கும், டீசல் மைலேஜ் வராது. சரி சரி சரி. அதனால வந்து டீசல் வண்டி பொறுத்தவரை கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி வருஷத்துக்கு இப்போ இன்சூரன்ஸ் அப்படிலாம் இருக்கா? ஆமா, வருஷத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ். சரி சரி. 5 வருஷத்துக்கு பர்மிட் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம். 5 வருஷம் பர்மிட். 27 கிலோமீட்டர் பர்மிட் இந்த வண்டிக்கு. சரி சரி. மொட்டாத்திலிருந்து திண்டுக்கல்லே போகக்கூடாது, ஆனா போய்க்கலாம். பழனி போய்க்கலாம். 27 கூட நீங்க ரவுண்ட்ல வந்துக்கலாம். ஆமா, 27 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டிக்கு பர்மிட். சரி சரி சரி. மற்றபடி எல்லாமே சேம். இன்சூரன்ஸ் இருக்கு, வருஷத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ். சரி, அது எவ்வளவு வரும்? அது வந்து இந்த வண்டிக்கு இப்போ 9 சில்லற வருதுங்க. 9000. சரி சரி. அதே மாதிரி பேசஞ்சருக்கு வந்து 3 பேருக்கு இன்சூரன்ஸ் இதுல கவர் ஆயிடும் இந்த வண்டியில. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி சின்ன குழந்தைங்கன்னா 5 பேருக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆயிடும். அதுல வந்து வெளியே போட்டுருக்காங்க. ஃபுல் இன்சூரன்ஸ் தான் போட்டுருப்பாங்க. தேர்ட் பார்ட்டில போட மாட்டாங்க. மேக்ஸிமம் ஃபுல் இன்சூரன்ஸ். நீங்க இந்த எஃப்சி வர்றது கார்ல எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இதுல 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இருக்கு. இது வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிருக்காங்க. சரி. இப்போ ஒரு குறிப்பிட்ட மாடலுக்கு மேல 2 வருஷம் பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து 1 வருஷத்துக்கு ஒருக்கா எஃப்சி இருந்துச்சு. சரி. இதெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா எஃப்சி. எஃப்சியா? ஓகே. அதுக்கு எவ்வளவு இதா? அது வண்டி நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து ஆரம்பத்திலிருந்தே கரெக்டா வச்சிருந்தோம்னா அன்னைக்கு வந்து பெயிண்ட் மட்டும் அடிச்சு கொண்டு எஃப்சி காமிச்சு வர மாதிரி இருக்கு. சரி சரி. நம்ம வருஷத்துல ஒரு நாள் வேலை பார்த்துக்கலாம்னு ஓடிட்டு இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அண்டர் பார்ட்ஸ் என்னென்ன வேலை இருக்கு அதெல்லாம் பார்த்து கொண்டே பண்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. அதான் மெயின்டெனன்ஸ்னா அது ஒண்ணுதான். நீங்க எப்பவுமே இன்ஜினை வந்து ஆயில் சர்வீஸ் பண்றது, இந்த போனது வந்த ஜாமெல்லாம் அப்பப்போ மாற்றி வச்சிட்டீங்கன்னா சரி சரி சரி, கடைசியில உங்களுக்கு செலவு கம்மியா வரும். பெயிண்ட் அடிக்கிற செலவோட போயிடும். ஒரு 5000 ரூபாய்க்கு பெயிண்ட் அடிக்கிறோமா, இன்சூரன்ஸ் போடுறோமா, ஆர்டிஎஃப் செலவு பண்றோமா, அதோட போயிடும். அதோட இல்ல நம்ம எஃப்சிக்கு பாத்துக்கலாம்னு விட்டீங்கன்னா சரி, அந்த அண்டர் பார்ட்ஸ் வேலையெல்லாம் சேர்த்து கடைசியில மொத்தமா அங்க வந்து நிக்கும். அதுல பாத்தீங்கன்னா 30-40 மேலே போயிடும். மேல போகும். செலவு பண்ணவங்க இது எப்படி சார்? இப்ப நீங்க அந்த வண்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. இதை நம்ம வந்து ஸ்டாண்ட்ல எல்லாம் அப்படியே சேரணுமா? ஆமா, அப்படியே இருக்கா? ஸ்டாண்ட் இருக்கு. ஸ்டாண்ட் இருக்கு. அதுக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுக்கணும்? அதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து நாங்க ஒரு புதுசா ஒரு 6-7 வண்டி இருக்கோங்க. சரி சரி. நாங்க ஒரு ஸ்டாண்ட் கேட்டிருக்கிறோம். சரி, அது அதை பத்தி பேசிட்டு இருக்கிற பேச்சுவார்த்தை ஒன்றும் முடியலைங்க. வேற ஊர்ல பாப்பாங்கல்ல சிட்டிக்குள்ள, அவங்கலாம் வந்து வாங்கினா அந்த அதுல போய் சேரணுமா? ஸ்டாண்ட்ல வந்து கேக்குறேன். இல்ல, அவங்க வந்து இங்க ஸ்டாண்ட் வந்து முதல்ல இருந்தே இருக்கவங்களா இருக்காங்க. சரி, சும்மா ஒரு ஆமா. அப்புறம் அதே மாதிரி இப்ப ஒருத்தர் அப்பா ஓட்டிட்டு இருந்தாரு, இப்ப அவர் ஓட்ட முடியலன்னா அவர் பையன் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி அந்த லைன்ல இருந்தாங்கன்னா வந்துடுறாங்க. சரி, புதுசா யாராவது சேர்த்தோம்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. உள்ள சேர்க்கணும். அதுல என்ன பெனிஃபிட்? இப்ப ஸ்டாண்ட்ல இருக்கறனால என்ன? ஸ்டாண்ட்ல இருக்குன்னா நமக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க, சங்கத்துல மெம்பர்ஷிப் ஆயிருப்பாங்க. சரி சரி சரி. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் ஸ்டாண்டிங் மூலியமா நமக்கு ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஆன் ரோட்ல ஏதாவது பிரச்சனைனா சரி, நம்ம மேல தப்பு இல்ல, ஆப்போசிட் பார்ட்டி மேல தப்பு, அவங்க கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்காங்க, நம்ம அந்த மாதிரி ஏதாவது நம்ம மேல கொஞ்சம் கேஸ் மாத்தி போடுற மாதிரி இருக்குச்சுன்னா நம்ம ஸ்டாண்ட் மூலியமா நம்ம கூப்பிட்டு சொல்லி பேசி சங்கம் மூலியமா போனோம்னா அது அந்த மாதிரி. இது ஒரு கம்பல்சரி கிடையாது. இப்போ வாங்கினா நீங்க இதுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல் அப்படிலாம் இல்லைங்க. அப்படி எல்லாம் ஓடுற வண்டி நிறைய இருக்கு. சரி, ஸ்டாண்ட்ல இருந்தோம்னா கொஞ்சம் பெனிஃபிட் அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஒரு இது கிடைக்கும். ஓகே, ஸ்டாண்ட்ல இருந்தீங்கன்னா சப்போர்ட் கிடைக்கும். நம்ம ஸ்டாண்ட்ல எத்தனை வண்டி இருக்கு அத்தனை வண்டி நமக்கு. அப்புறம் ஏதாவது இந்த ஃபண்ட் ஏதாவது மாசம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது அந்த ஆயுத பூஜை அந்த மாதிரி விசேஷ நாள், சரி, இதுக்காக ஒண்ணுக்கு அவங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து தனியா அந்த ஃபங்க்ஷன் அவங்களே எடுத்து நடத்துவாங்க. சரி, அதுக்காக ஆட்டோ ஸ்டாண்ட்ல நல்லதான், ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் தப்பு இல்லை. அது மாதிரி நீங்க இப்போ ஆட்டோ ஓட்டா கண்டிப்பா காக்கி சட்டை போடணும். ஆமா, சரி, காக்கி சட்டை காக்கி பேண்ட் போட்டு பேட்ச் குத்திருக்கணும். சரி சரி சரி. நம்ம இன்னைக்கு ரெஸ்ட்ல இருக்கிறோம், நீங்க வர்றங்க நம்ம ரெஸ்ட்ல இருக்கோம். அதனால சரி, காக்கி சட்டை போடாம இருக்கக்கூடாது, காக்கி சட்டை போட்டிருக்கேன். ஓகே, காக்கி சட்டை போட்டு பேண்ட் போட்டு பேட்ச் குத்திருக்கணும். கம்பல்சரி நேம் போட்டு வந்து இங்க தமிழ்லயே அடிச்சு கீழே நம்ம பேட்ச் லைசென்ஸ் பேட்ச் நம்பர் போட்டு. சரி சரி சரி. இது எல்லா ஆட்டோ டிரைவரும் கம்பல்சரி வச்சா. அது மாதிரி டைமிங் இருக்கா? இவ்வளவு நேரம் ஓட்டணும் ஆட்டோ ஓட்டிக்கலாம். ஆனா 27 இப்ப நீங்க இப்ப இந்த ஒட்டகத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிருக்கீங்கன்னா இதுக்குள்ளதான் ஓட்ட முடியுமா? 27 கிலோமீட்டர் இங்க இருந்து. அதுக்கு மேல வந்து பர்மிட் இல்லைங்க. ஓகே, அது என்ன, நீங்க இப்ப வேற ஊர்ல வாங்கி இப்ப மதுரையில வாங்கி அங்கிட்டுலாம் இங்கிட்டு ஓட்ட முடியாதா? ஓட்டலாம். மதுரையில இப்ப வண்டி நான் போய் செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்தா மதுரையில இருக்கிறேன்னா சரி, அவங்க அங்க எல்லாமே சரண்டர் பண்ணி வச்சிருப்பாங்க ஆர்டி ஆபீஸ்ல. சரி சரி சரி. இந்த வண்டி நான் வித்துட்டேன், விற்க போறேன்,
இந்த வண்டி வேற யாராவது வாங்கினாங்கன்னா அவங்க பேருக்கு மாற்றி கொடுக்கறது எனக்கு நோ அப்ஜெக்ஷன் சொல்லி சரி ஆர்டி ஆஃபீஸ் லெட்டர் கொடுத்து சரி ஆர்டி ஆஃபீஸ்ல அந்த புக்கை சரண்டர்ல வச்சிருப்பாங்க. சரி. அப்போ நம்ம போய் நம்ம ஏரியா நம்ம வாங்கிட்டு ஆர்டி ஆஃபீஸ்ல அங்கிருந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. இந்த வண்டி வந்து அவர் வித்துட்டாரு, நீங்க யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இது எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சரி பர்மிட் அப்படியே அவங்க லோக்கல் பர்மிட் போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாம் A to Z அப்படியே மாத்திட்டு லோக்கல் பர்மிட் போட்டுருவாங்க. போட்டா நம்ம இது நம்ம இங்க லோக்கல்ல ஓட்டிக்கலாம். இப்போ எப்படி சார் இது என்னுடைய லாபம், இது ப்ராஃபிட்ல எப்படி நீங்க இப்போ ஒரு போடுறீங்க டீசல், அது எப்படி நீங்க கனெக்ட் பண்ணி? அது நம்ம என்ன சொல்றது, லோக்கல் நமக்கு வாடகை வந்து ஓரளவுக்கு செட் ஆகி நல்லா ஓடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரி சரி சரி. ஒரு நாள்ல 500 ரூபாய்க்கு ஓடும், ஒரு நாள் 1000 ரூபாய்க்கு ஓடும். சரி. இப்போ விசேஷம் கோயில் விசேஷம் இருந்துச்சு. சரி சரி சரி. 2000 ரூபாய்க்கு ஓடும், 2500 ரூபாய்க்கு ஓடும். சரி. நார்மலா வந்து டியூக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 500 எடுத்து வச்சா அது இல்லாம டீசல் அடிக்கணும். சரி. நமக்கு சம்பளம் இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு லிட்டர் போட்டோம் அப்படின்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஓட எவ்வளவு ஓட வாய்ப்பு இருக்குன்ற இல்ல அது லோக்கல் ஓடுறதுக்கு கணக்கு சொல்ல முடியாது. ஏன்னா லோக்கல்ல வந்து திடீர்னு எம்டி அடிச்சு போற மாதிரி இருக்கும். ஆமா, மேக்ஸிமம் இறக்கி விட்டா எம்டில வருவான், இறக்கி விட்டா எம்டி வந்துருவான். சரி. எப்பயாச்சும் ஒரு ரிட்டர்ன் வாடகைக்கு ஏத்திட்டு வருவான். சரி சரி சரி. அப்புறம் ஏதாவது வழியில ஏதாவது கை காமிச்சாலும் ஏத்திட்டு வந்துருவான். என்னன்னா நமக்கு ஒரு நாளைக்கு வந்து எப்படி இருந்தாலும் குறைஞ்ச ஒரு 1000 ரூபாய் 1300 ரூபாய்க்கு பக்கம் ஓட்டினாதான் கையை பிடிக்காம. இப்ப ரூல்ஸ் இப்படி இருக்கான்னு கேக்குறேன். இப்ப 2.5 கிலோமீட்டர் போட்டா 100 வாங்கிக்கலாம், அப்படி ரூல்ஸ் இருக்கு. பிக்சர்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க. சரி சரி சரி. லோக்கலுக்கு வந்து 50 ரூபா, 50 ரூபா. வெயிட்டிங் சார்ஜுக்கு வந்து 25 ரூபா. அது வந்து 1 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கான எனக்கு தெரியல. சரி சரி சரி. வெயிட்டிங் சார்ஜ் 25 ரூபா சொல்லியிருக்காங்க. சரி சரி. நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னா 50 ரூபாய்க்கு போக முடியாதுல்ல. நம்ம இங்க இருந்து அதனால வந்து 100 ரூபா வாங்குவோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கி அதே மாதிரி அவுட்டர்ல வந்துட்டோம்னா அதை பிக்சர்ட் அவங்க அந்த மாதிரி விருப்பாச்சி சத்திரப்பட்டி அப்படிலாம் போனா அவங்க பிக்சர்னு வச்சிருக்காங்க. சரி சரி சரி. 200 250 ரூபா, சத்திரப்பட்டி வந்தா 400 ரூபா அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சரி. அதனால ஒன்றும் நமக்கு ரூல்ஸ் எல்லாம் இல்லை. இதே வந்து அவங்க ஆர்டிஓல சொல்றது. அப்புறம் அது மீட்டருக்கு சிட்டில பாத்தீங்கன்னா ஓலா ஊபர்லாம் இருக்கும். ஆமாங்க. சோ அது ஓட்டிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் இருக்காது. இல்ல இங்க அந்த ஆப்ஷன் அப்படியே தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு உங்களுக்கு இது இங்க? இல்ல ஓலா ஊபர்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகும். அப்படியா? ஏன்னா அவங்க எல்லாம் ஓப்பனாவே. ஆமா ஆமா ஆமா. அவங்க எல்லாம் ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா இத்தனை கிலோமீட்டருக்கு நான் எவ்வளவுதான் வாங்குறேன் அப்படின்னு எல்லாம் ஓப்பன். ஆமா ஆமா ஆமா. அப்படிங்கிறப்ப நம்ம பிக்சடா பேசி வாங்க முடியாது அவங்கள்ட்ட. ஆமா ஆமா. ஒரு கஸ்டமர் வந்து நமக்காக வந்து 10 ரூபா சேர்த்து கொடுக்குறவங்க இருப்பாங்க. சரி. ஒருத்தர் கரெக்டா பேசுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ ஓலா ஊபர்லாம் வந்துச்சுன்னா அவங்க அதுல ஓப்பனா ஏதா இருந்தாலும் வந்துருது இல்ல. நம்ம இங்க இருந்து அங்க போகணும், ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்றப்ப சரி 70 ரூபா சொல்லுவாங்க. 70 ரூபாய்னா 70 ரூபாயா, சரி அப்படின்னு சொல்லி அவங்க புக் பண்ணி அந்த வண்டியில போயிடுவாங்க. இதே நம்மள்ட்ட வந்து கேட்டாங்கன்னா நம்ம ஒரு ஆட்டோ வந்து 70 ரூபாய்க்கு போறவர் இருப்பாரு. சரி. ஒருத்தர் பிக்சரா 100 ரூபாய்க்கு தான் போகணும்னு ஒருத்தர் சொல்லுவாரு. சரி. இன்னொருத்தர் 50 ரூபாய்க்கு போறவர் இருப்பாரு. அப்படிங்கிறப்ப அவங்க கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ல. அப்ப நீங்க வந்து அது ஓலா ஊபர்னா பிக்சட் ஆப் ஓப்பன் பண்ணா இங்க இருந்து அங்க போகணும்னா அவ்வளவுதான் அந்த மாதிரி அப்படின்னு வச்சிருப்பாங்க. இங்க நம்ம ஏரியால எவ்வளவு ஆட்டோ ஓடிட்டு இருக்கோம்? இங்க வந்துங்க ஒரு ஸ்டாண்டுக்கு மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 ஒரு ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு 40 வண்டியில் வச்சாலும் ஒரு 10 ஸ்டாண்டு இருக்கு. 400 வண்டி ஓடும். 400 வண்டி ஓடும். 400 வண்டி ஓடும். உங்களுக்கு எப்படி சார் 8 மாசம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதனுடைய லைன் புதுசா தான் இருந்துச்சு. எடுக்கிறப்ப யோசனை ஒண்ணா என்னடா நம்ம பெரிய வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால சின்ன வண்டி ஓட்டலான்ட்டு வந்தேன். சரி சரி. எடுத்தாச்சு ஓட்டாந்து லோக்கல்ல கொஞ்சம் ஆளுக்கு பழக்கிறதுக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கு. சரி. இப்போ எவ்வளவு, இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவு ஓட்டுனா இவ்வளவு எடுத்து வைக்க முடியும்? 500 ரூபாங்கிறது டெய்லி எடுத்து வைக்க. மாசம் 5 டியூ கட்டணும். மாசம் 10 ரூபா டியூ கட்டணும். டீசல் அதெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா ஒரு 15 ரூபா அன்னைக்கு ஒதுக்கி வைக்கணும். ஆமா. சோ அப்ப நம்ம ஃபேமிலி செலவெல்லாம் இருக்கு. சரி. அது எவ்வளவு எடுக்க முடியுது? அதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு மேல ஓடுற காசு எடுத்தாதான். 8 மாசத்துல எப்படி உங்களுக்கு இருக்கு? அந்த 8 மாசத்துல வந்து கையில இருந்து ஒரு டியூ 3 டியூ கட்டிருக்கேன். சரி 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 சரி. ஒரு 5 டியூ வண்டியில இருந்து எடுத்து கட்டியாச்சு. சரி. இன்னும் ஒரு எப்படியாவது இன்னொரு வருஷம் இன்னொரு 4 மாசம் ஆகும். அப்படிதான் கொஞ்சம் என்ன கண்டிஷன் தெரியும். வீட்டுக்கு எடுக்க முடியுதா ஒரு அமௌண்ட்? ஏதாவது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்குலாம் வீட்டு செலவுக்குலாம் ஓடுங்க. சரி. அவங்க மேற்கொண்டு இந்த கடன் இதெல்லாம் வாங்கி கட்டுறதுன்னா கடன் இல்லாம ஒரு ஆட்டோ வச்சிருந்தீங்கன்னா போதும். ஆட்டோ ஆட்டோ டியூ போய் மாசம் நம்ம ஒரு 10 15 ரூபாங்கிறது டெய்லி ஓட்டுனா எடுக்கலாமா? அந்த மாதிரி கேட்குறேன். இப்போ
இல்ல மாசம் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா எடுக்கலாம்னு வைங்களேன். 10 ரூபா. 10 ரூபா வீட்டு செலவுக்கு எடுத்துக்கலாம். சரி சரி. வண்டி டிவி கட்டிட்டு டீசல் அடிச்சு எல்லா செலவும் போக வீட்டு செலவு பாத்துக்கலாம். ஒரு ஃபேமிலி வேற ஏதாவது கடை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த செலவு வந்து கொஞ்சம் கையை பிடிக்கிற மாதிரி இருக்கு. சரி. சீக்கிரமா செலவு பண்ணிக்கணும் அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க இப்போ பாக்குறவங்க யோசிப்பா புதுசா வாங்குறவங்க எல்லாம் அவங்களுக்குலாம் நீங்க என்ன ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்றீங்க? இப்போ ஆட்டோ வாங்க அட்வைஸ் என்ன சொல்றேன்னா மேக்ஸிமம் வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட்டா கொஞ்சம் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கிட்டா சேவிங்ஸா. அப்படி இல்லைன்னா ஏன்னா டியூ போட்டா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கணக்கு பார்த்தோம்னா அதுக்கு அவர் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா சரி சரி வண்டி வந்து எவ்வளோக்கு ஒரு நாள் நம்ம கடை கட்டணும்னு ஒரு பிரச்சனை மைண்ட்ல ஒரு இதே இருக்காது. அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு சில ஆள் எப்படி யோசிப்பாங்கன்னா ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட்டோம்னா வண்டி மேல ஒரு அக்கறையெல்லாம் போயிடும், ஓட்டுனுங்கிற ஒரு அக்கறையெல்லாம் போயிடும், வீட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் இருப்பா. அதனால ஒரு 10,000 கடன் இருந்தாதே அக்கறையா இருக்கு கட்டினாதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெடி கேஷ் கொடுத்தா நம்மளே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் வைங்களே. ஆனா ஒரு மாசம் ஃப்ரீயா இருந்து வாங்கிட்டோம்னா அடுத்த மாசம் வண்டி ஓட்டுறது டெய்லி. ஆனா எடுக்கிறவங்க ஓட்டினாதான் அவங்களுக்கு இல்ல. இப்ப நீங்க எப்படி டெய்லி ஓட்டிடுவீங்களா இல்ல ஓட்டிடுவேன்? இந்த விசேஷம் போக்குவரத்துனா மட்டும் வீட்டுல லீவ் போட்டுக்குவேன். சரி சரி. ஏன்னா வந்து ஓட்டி விட்டு அப்புறம் போய்க்கும். போன் வாடகை கூப்பிடுவாங்க. சரி. நமக்கு ஒரு 4-5 வாடகை இந்த மார்க்கெட்ல ஒரு வாடகை இருக்கு, மளிகை இருக்காங்க. சரி சரி சரி. அப்புறம் ஆளுகள் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் அதே வேலை ஆளுகள் அந்த மழை பெஞ்சிருக்கு. சரி. இந்த மாசம் முடிஞ்சோடனே அடுத்த மாசம் வேலை கிராமத்துல வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரி சரி. அவங்க எல்லாம் வந்து காலைல இருக்க சாயங்காலம் கொண்டு போய் விட்டு கூட்டி வரணும். சரி சரி. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஓடிச்சுன்னா தெரியாது. எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஓட்டுறீங்க? நான் வந்து வீட்டுல இருந்து ஒரு 7:30 மணிக்கு கிளம்பிடுவேன் காலையில. சரி. அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு அதிகபட்சம் 8 மணி வரைக்கும் இருப்பேன். ஒரு 12 மணி நேரம். இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஊருக்கு ஏதாவது ஒரு வாடகை கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சுன்னா சரி ஒரு 5 மணிக்கு ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்னாவது இறக்கி விட்டு அப்படியே வீட்டுல வந்து போக மாட்டேன். சரி சரி சரி. இல்ல வாடகை ஒண்ணும் இல்லைன்னா இருந்துட்டு தான் வருவேன். ஓகே. அதே மாதிரி இப்போ ஒரு ஆட்டோ பார்த்து வாங்குறாங்கன்னா எப்படி பார்க்கணும்? ஒரு ஆட்டோ வாங்குறதுக்கு என்ன மாதிரி பார்க்கணும்? ஒரு ஆட்டோ வந்து நீங்க மெயினா வந்து இன்ஜின் கண்டிஷன் என்னன்னு பார்க்கணும். சரி சரி. இப்போ அடிவட்ட வண்டியான்னு நல்லா செக் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க வந்து அடிவட்ட வண்டியை வந்து நல்லா வேலை பார்த்துட்டு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓ சரி. அவங்க வேலை பார்க்காம ஆமா செகண்ட் ஹேண்டா வாங்கணும். சரி சரி. வேலை பார்க்காம வண்டி வித்தா போது அரையும் குறையுமா பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் வாங்குற நம்ம வந்து பாக்குறப்ப நல்லா இருக்கும். சரி. ஆனா ஓட்டுறப்ப ஏதாவது ஒரு சின்ன பஞ்சாயத்துனா நம்ம அந்த வேலையை சேர்த்து செய்யணும். வண்டி வந்து வாங்குறப்ப நல்லா இன்ஜின் எல்லாம் பார்த்துட்டு அடி ஓட்டுருக்காருன்னு பார்த்து சரி நல்லா செக் பண்ணி அப்புறம் தான் வாங்கணும். அப்பதான் வந்து நமக்கு கை நட்டம் வராது. இதுல இருந்து நம்ம வர்ற செலவுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகே. புது வண்டியா வாங்குறது நமக்கு பெஸ்ட்ன்றீங்களா? வண்டியா வாங்குறது பெஸ்ட். ஏன்னா ஆரம்பத்துல நம்மளே ஓட்டுவோம். சரி. எல்லாமே நமக்கே தெரியும். அவங்களே கம்பெனிக்காரங்களே 5 வருஷம் 42 மந்த் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அவங்களே வாரண்டி கொடுக்குறாங்க. சரி. இன்ஜினுக்கு வந்து செகண்ட்ல எவ்வளவு பட்ஜெட் வச்சு வாங்கலாம்ன்றீங்க? செகண்ட்னா வந்து மாடலை பொறுத்து இப்போ போயிட்டு இருக்கு. இந்த வண்டி வந்து இப்போ புதுசா லேட்டஸ்டா வந்த வண்டி. சரி சரி. இதுக்கு முன்னாடி இருக்க வண்டி கொஞ்சம் மார்க்கெட் வேல்யூ அதிகமா இருக்கு. சரி சரி. இந்த வண்டி இப்பதான் வந்து ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி சரி. பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பழைய வண்டிக்கு தான் இன்னும் வேல்யூ வந்து அதிகமாகவே வச்சிருக்காங்க. சரி சரி. இப்போ மார்க்கெட்ல மோட்டார்ல இதுல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வண்டிக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமாக வச்சிருக்காங்க. பொதுவாக பார்க்குறவங்க கேட்பாங்க, ஆட்டோ ஓட்டுறவங்கலாம் ஒரு பக்கம் பார்த்து நல்லா வருமானம் வருது. சிட்டிக்குள்ள சொல்றாங்க 30-40 சம்பாதிக்கிற மாசம். நீங்களாம் 10 ரூபா 10 ரூபா சொல்றீங்க. ஆமா. பட் அப்போ பாக்குறவங்களுக்கு ஒரு யோசனை இருக்குல்ல, இது நம்ம இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கேட்டா நான் திருப்பி அப்படித்தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்பதானே புதுசா எடுத்திருக்கேன். நம்ம அதனால ஒரு இதுக்கு அதான் சொல்றேன். ஏன்னா நம்ம எதுவுமே என்ன ரெகுலரா வந்து ஒரு சில வாடகை ஒரு 1-2 வாடகை இருக்கு. அந்த வாடகை ஒரு 2 நாளைக்கு ஒரு கூப்பிடுவாங்க. சரி. ஒரு வாடகையில ஒரு வாரத்துக்கு ஒரு கூப்பிடுவாங்க. நம்ம ஸ்டாண்ட்ல போட்டு ஓட்டுற வாடகை அதுக்கு நம்ம ஸ்டாண்டும் இல்லை. நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் ரோட்லயே ஓரத்துல போட்டு ஓட்டிட்டு இருக்கேன். சரி சரி. ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி நானே வருமானம் வருது. நல்லா வருமானம் சொல்லி அப்படி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. கரெக்டா இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. ஒன்றும் ஆட்டோ ஓட்டியே கரெக்டா ஃபேமிலி மெயின்டைன் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் அந்த வகையில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. நான் அடுத்து நீங்க கேட்கறப்ப அடுத்து நானே இந்த வார்த்தையை சொல்லு. பரவாயில்ல. நீங்க கரெக்டா ப்ராப்பரா கரெக்டா ஓட்டினா மாசம் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்க பார்ட்டி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கஸ்டமர் வந்து ரெகுலரா வச்சுக்கணும். கஸ்டமர் நம்மள்ட்ட வர்ற கஸ்டமரை வந்து கரெக்டா வச்சுக்கணும். அவங்கள்ட்ட அதாவது வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம
சொல்ற இடத்துல வண்டி இறக்கி விடணும், டயத்துக்கு போகணும். மெயினா வண்டியை பொறுத்த டைமிங். ஓகே. ஃபோன் பண்ணி 5 நிமிஷத்துல வாங்கினா 5 நிமிஷத்துல போகணும். சரி. வர முடியாட்டி ஓப்பனாக சொல்லிடணும், நான் வர முடியாதுங்க, வேற வண்டி எடுத்துக்கணும்னா எடுத்துக்குவேன். அதே மாதிரி இப்போ நம்ம வண்டி இப்போ கால் டாக்ஸி வண்டி இருக்கு இல்லையா, ஆமாங்க. அதுக்கும் இப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ நம்ம வண்டிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணலாம். எதனால இந்த சூஸ் பண்ணி ஆட்டோ? அது உங்களுக்கு நான் மேக்ஸிமம் வந்து வெளியில போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணேன். ஓ சரி. அது வேணா நிறைய வெளியில போகணும். கால் டாக்ஸியா இருந்தாலும் திடீர்னு ஒரு லாங் வாடகை வரும் போகணும். சரி. நான் வெளியில போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணேன். லோக்கல்லே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுனா திடீர்னு ஓட்டுறான், சரி நமக்கு ஒரு மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, நேரம் வண்டி கொண்டு வீட்டில் போயிட்டு சரி வீட்டுக்கு போயிடுவான். ஓகே. அது திடீர்னு எங்கிட்ட போயிட்டு அந்த யோசனை பண்ண முடியாது, அதுக்காக போனதுதான். இல்லைன்னா இப்போ வந்து இப்போ ரெண்டுமே அது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் தானே. இப்போ காருங்கிறது அதிகம், ஆனால் வருமானம் ஈக்குவலா இருக்கிற அதுலயும் அதெல்லாம் சம்பாதிக்கலாம். அப்படியா எப்படி நீங்க? இல்லை, அது வந்து உங்களுக்கு நான் சொல்லுங்களா, ஆரம்பத்திலிருந்தே வந்து நீங்க கஸ்டமர் எந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க பழக்க வழக்கமே மெயின். சரி சரி. நீங்க உங்க பழக்க வழக்கத்து மூலியமா கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் சரி ஓட்ட முடியும். ஸோ அப்போ நம்ம ஆட்டோ வாங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்து வாங்கணும் நீங்க. சரி. அப்புறம் அதே மாதிரி ஓனர் எத்தனை ஓனருக்கு பார்த்துக்கணும். ஓகே ஓகே. அப்புறம் புக்கில் வந்து எல்லாம் ஆர்டிஓவில் சரண்டர் பண்ணி வச்சிருக்காங்களான்னு கேட்டுக்கணும். சரி சரி. அதுலேயே ஒரு சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு போலீஸ் கேஸில் இருக்கு, திடீர்னு அவசரத்துக்கு விற்கிறேன்பாங்க. ஓ அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. அதனால எல்லாமே வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறதுக்கு நமக்கு நல்லது. இல்லை பார்க்காம நம்ம வாங்கிட்டு நாளைக்கு அலையிறதுக்கு வாங்குறப்ப பார்த்து வாங்கிக்கிறேன். அது மாதிரி அந்த இது கேட்டேன், அந்த காருக்கும் ஆட்டோவுக்கும் அந்த வித்தியாசம். இப்போ இன்வெஸ்ட் பண்ண வண்டி ஓட நினைக்கிறவங்க காரு போகிறது பெஸ்ட்டா, லாங் எதில் அதிகம் சம்பாதிக்க முடியும்னு கேட்குறேன். அதாவதுங்க என்ன சொல்றது, இது வந்து நம்ம ஓனா எடுத்து ஓட்டி பிரச்சனை இல்லை. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மினாலும் நம்மளே ஓட்டிக்கலாம். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போட்டு நம்ம அதை ஓட்டுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி போட்டு ஓட்டுறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து யாரு முன்வரதில்லை. சம்பளத்துக்கு வேணா ஓட்டுறாங்க, சில நேரம் இதாகிடுது இல்லைங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ இதெல்லாம் கம்மி. சரி. இதுக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா போடுறோம். இப்போ நான் ஓட்டிக்கிறேன், நமக்கு வெளியில போனா ஒரு 700-800 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா எனக்கு ஒரு 500 வந்தா போதும். நான் அந்த மாதிரி முடிவுக்கு வந்து இது மாத்தி ஓட்டுறேன். சரி. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். அப்படியே நீங்க பட்ஜெட் கம்மியாவே வாங்கினாலும் 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியா கார் வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி நீங்க இதுக்கு போடுற அமௌண்டோட அட்வான்ஸா முன்பணம் வந்து அதிகமா போடணும். வருமானம் ஈக்குவலா தான் இருக்கு. வருமானம் இப்ப இங்க இருந்து நீங்க லாங் போயிட்டு வந்தீங்கன்னாலும் டீசல் எல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கணக்கு சம்பளத்துக்கு நிக்கும் வைக்கல. சரி சரி. அந்த கணக்குல நிக்கும். அதனால அது வந்து நீங்க ரெகுலரா ஓட்ட முடியாதுல்ல. எனி டைம் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கு, சவாரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுன்னா அப்படி இல்லை, காலைல வரணுமா, காலைல இருக்கிற வாடகை ஓட்டுவான். சரி. யாரும் ஒன்று 2 பேர் ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோன் வாடகை ஓட்டுவான். சரி சரி. இப்போதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ரெகுலராக ஓடி கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கு. சரி சரி. அது வந்து வாரத்தில் இப்போ மாதம் 10 நாள் ஓடினாலும் ஓகே, அது கணக்கு பார்த்தீங்கன்னா மிச்சம் 20 நாள் சும்மா இருப்பீங்க. அந்த 10 நாள் சம்பாதிச்சு இன்சூரன்ஸ் அது எல்லாம் அது பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலாக வந்துடும். சரி சரி. அதனால யாரும் அதிகமாக விரும்புறதில்ல, இப்போ சம்பளத்துக்கு ஓட்டுறாங்க நிறைய பேர். அதுவும் இல்லாம ஓன் போர்டு வண்டி அதிகமாயிடுச்சுல. அவங்க இப்ப சாதாரணமான ஃபேமிலியோ சின்ன வண்டி ஒன்று எடுத்து வச்சுக்கிறாங்க, டிரைவர் மட்டும் யாராவது ஒன்று இருந்தாங்கன்னா பிடிச்சிட்டு போய்க்கிறாங்க. அந்த நீங்க சொன்ன மாதிரி ஓலா, ரெட் டாக்ஸி, சிட்டிக்குள்ள கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக், இந்த மாதிரி வண்டி இருக்கு. அப்ப அதிகமா வண்டி அந்த மாதிரி வண்டி தான் ஓடிட்டு இருக்கு. இந்த ஏரியால கொஞ்சம் நமக்கு இது பெஸ்ட்ங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க. சூப்பர் சார். நீங்கள் ஃபைனலாக பார்க்குறவங்களுக்கு ஒரு தொழில் பண்ணணும், இப்போ ஆட்டோ நீங்கள் நிறைய இது பண்ணிட்டு ஓனா பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஸோ அவங்களாம் ஒரு இப்போ தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையாகும். சரி. மனசுக்கு பிடிச்சி பண்ணணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஓட்டினாலும் அப்படித்தான், நான் லாரி ஓட்டினாலும் அப்படித்தான் ஓட்டணும். சரி. லாரி ஓட்டினாலும் என் மனசுக்கு பிடிச்சிதான் பண்ணேன், ஆட்டோ ஓட்டுறதுக்கு என் மனசுக்கு பிடிச்சிதான் பண்ணுறேன். மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சு ஏன்டா செஞ்சோம்னா அதில் வருத்தப்படலாம் கூடாது. சரி. மனசுக்கு எந்த வேலை செஞ்சாலும் மனசுக்கு பிடிச்சி செய்யுங்க போதும். நல்லா இருக்கு வேலை, நல்லா இருக்கு, நிம்மதியா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களே நிம்மதியா இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக வந்துட்டான். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு.